ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேது கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியெல்லாம் வலி இருக்கா? இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? கால்சியம் டிஃபிஷியன்சி. நமக்கு ஏன் கால்சியம் இம்பார்ட்டண்ட்? எது கால்சியம் டிஃபிஷியன்சியை காஸ் பண்ணுது? எப்படி நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்சியம் ஏன் இம்பார்ட்டண்ட்? கால்சியம் போன்ஸ், டீத், ஹார்ட், மசில்ஸ், நர்வ்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம உடம்புல கால்சியம் டிஃபிஷியன்ட் ஆகிறப்போ இந்த எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் ஆகுது. 99% கால்சியம் போன்ஸ் அண்ட் டீத்தில் தான் டெபாசிட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம உடம்புல கால்சியம் கம்மியாகிறப்போ நம்ம உடம்பு கால்சியத்தை இந்த டீத் அண்ட் போன்ஸ்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. பட் இதுவே ரொம்ப நாளாக தொடருது அப்படின்றப்போ டீத் அண்ட் போன்ஸ்லேருந்து கால்சியம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தால் டீத் அண்ட் போன்ஸ் வீக் ஆகிடும். டீத் வீக் ஆகிறப்போ பல்லு வலி ஏற்படுறது, சீக்கிரமாகவே பல்லு விழுந்துடுறது. போன்ஸ் வீக் ஆகிறப்போ முதுகு வலி, மூட்டு வலி, ஜாயின்ஸ்க்கு நடுவில் கிராக்கிங் சவுண்ட் கேட்குறது, கழுத்து வலி இந்த மாதிரி வலியெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் நெயில்ஸில் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் கால்சியம் டிஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏன் கால்சியம் டிஃபிஷியன்சி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட். நம்மளோட டயட்டில் போதுமான அளவுக்கு கால்சியம் இல்லை அப்படின்றப்போ நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வருது. செகண்ட் ரீசன், நம்ம கால்சியம் போதுமான அளவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்பு அதை அப்சர்வ் பண்ணலை அப்படின்னா நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வரும். நம்ம உடம்பு எப்பெல்லாம் இந்த கால்சியம் ஒழுங்காக அப்சர்வ் பண்ணாது அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக்காக இருக்குது அப்படின்றப்போ கால்சியம் ஒழுங்காக அப்சர்வ் ஆகாது. கால்சியம் பாலை விட வேறு எந்த ஃபுட்ஸ்லலாம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசியம், எள்ளில் கால்சியமோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் கால்சியம் மட்டும் இல்லாமல் மேங்கனீஸ், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய மைக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இதில் சிசமின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அது நம்ம கார்டிலேஜை வலுவாக்கி நம்மளோட எலும்பையும் ரொம்ப வலுவாக்குது. அதிகாலை வெயிலில் நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். இந்த விட்டமின் டினால் உங்களுக்கு உடம்புல கால்சியம் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். அடுத்த சூப்பர் ஹை ரிச் கால்சியம் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கிராம், அதாவது கொள்ளில் கிட்டத்தட்ட 300 mg அளவுக்கு கால்சியம் இருக்குது. கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த கொள்ளுக்கிட்ட இருக்குது. அடுத்த சூப்பர் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி. கிட்டத்தட்ட 100 கிராம் வீட்டில் 34 mg ஆஃப் கால்சியம் இருக்குது. அதே ரைஸில் பார்த்தீங்கன்னா 10 mg ஆஃப் கால்சியம் இருக்குது. இதே ராகியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 mg ஆஃப் கால்சியம் இருக்குது. வீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ 10 மடங்கு அதிகம். அதே மாதிரி அரிசியோட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 33% அதிகமாக இருக்குது. ராகி கால்சியம் ரிச் மட்டும் கிடையாது, அது பொட்டாசியம் ரிச்சும் கூட. ஸோ அது உங்கள் பிபி லெவலில் நார்மலாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ராகியில் அயனும் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகி கன்சியூம் பண்ணலாம். அடுத்த சூப்பர் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லால் சாக், இல்லைனா ரெட் ரூட் அமரந்த்னு சொல்லப்படுற இந்த சிவப்பு கலரில் இருக்க செங்கீரை தான். இந்த செங்கீரையில் கிட்டத்தட்ட 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 340 mg ஆஃப் கால்சியம் இருக்குது. இது நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணுறது மூலயமா கூட உங்கள் கால்சியம் டிஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் விடுபடலாம்.